இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயில் பேஸ்டலை யூஸ் பண்ணி கடலும் கடல் அலைகளும் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். இதுக்காக நம்ம டார்க் கலரும் லைட் கலரும் யூஸ் பண்ணியிருப்போம். நேவி கலரும் டார்க் ப்ளூ இருக்க மாதிரியும் லைட் ப்ளூ இருக்க மாதிரியும் அதோட லைட்டாக க்ரீனிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கலரும் வச்சு 4 கலரை வச்சு எப்படி கடல் அலைகள் வரையலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ மேடுகள் மாதிரி கரெக்டாக டார்க் கலரை யூஸ் பண்ணி சின்ன சின்ன மேடுகள் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டார்க் லைன்ஸை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அது கூட அதை விட லைட்டாக இருக்க ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கலரிங் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே லைட்டாக மேடுகள் வர மாதிரி போடுறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம அலைகள் வர மாதிரி வரைய போகிறோம். அதுக்காக டார்க் கலரை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது அந்த டார்க் கலரை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது அதை விட லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கலர் பண்ணிக்கிறோம். நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த அலைகளுக்கு கீழே வர இடத்துல ரொம்ப டார்க்னஸ் கலராகவும் அலைகளுக்கு மேலே இருக்க கலர் டார்க்னஸ்லேருந்து கம்மியாகி போகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக அந்த க்ரீனிஷ் கலர் கலர்ந்த வாட்டர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிக்கிறோம். கீழே கலர் பண்ணும்போது கொஞ்சம் வளைச்சி விட்டு கரைகள் கடற்கரைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வர மாதிரி வரையறதுக்காக கொஞ்சம் வளைச்சி விட்டு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறோம். இப்போது சேண்ட் வரைய ஆரம்பிக்கலாம். சேண்டுக்காக சேண்ட் கலர் ஆயில் பேஸ்டல் கலர்லேயே இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம சேண்ட் கலர் கொடுத்துக்கிறோம். நான் மெர்ச் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் நல்லா ஹோல்ட் பண்ணி டைட்டாக வச்சு மெர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மூத்தான எஃபெக்டில் ட்ராயிங் கிடச்சிரும். இப்போ நல்லா ஒயிட் கேப் இல்லாத மாதிரி நல்லா மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழேயும் வேறு டிஷ்யூ பேப்பர் வச்சு சேண்ட் கலரை மெர்ச் பண்ணிக்கலாம். அதே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது 2 கலரும் மெர்ச் ஆயிரும். அதனால் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அலைகள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணி டாட்ஸாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலைகள் ஷேப்பில் டாட்ஸாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது கடல் அலைகள் மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கீழே கடற்கரையிலையும் அந்த கரைகள் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணி கடற்கரையில் அலைகள் லைட்டாக வர மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். இப்போது கரைக்கு மேலே அலைகளுக்குள்ளே லைட்டாக சின்ன சின்ன அலைகள் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக அதே மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி டாட்டாஸை வச்சு முடிச்சுட்டு அதோட அவுட்லைன் மட்டும் பியூர் ஒயிட்டாக ரொம்ப ஒயிட் வர மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் அதிகமாக கொடுத்துருப்போம். இப்போது லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். அந்த லைன்ஸ் மாதிரி இழுத்து விடும்போது என்ன ஆகுனா, அலைகள் அந்த அப்படியே எந்திரிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எஃபெக்டில் கிடைக்கும். அதனால நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் சாய்வாக அந்த லைன்ஸை இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் ஒரு அலைகள் நல்லா எலும்பி வர மாதிரி ஒரு எஃபெக்டில் கிடச்சிருக்கும். இப்போ மேலேயும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய அலைகள் வர மாதிரி யூஸ் பண்ணலாம். கீழே யூஸ் பண்ண அதே மெத்தடை வச்சு லைட் லைன்ஸாக நம்ம ஒயிட் கலர் அலைகள் மாதிரி கொடுத்துட்டு உள்ள லைன்ஸ் இழுத்து விடும்போது ஒரு அலைகள் கிடைக்கும். இப்போ பக்கத்தால் இன்னும் கொஞ்சம் சின்ன அலைகள் வர மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஒயிட் கலரை வச்சு மெர்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே அவுட்லைன்ஸ் டார்க் ஒயிட் கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது அலைகளில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக லைன்ஸ் வர மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அந்த டார்க் லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போது அலைகள்லையும் டார்க் ஒயிட் கொடுத்து முடிச்சு நம்ம பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் காட்டும்.